என்னடா டைட்டிலே வந்துட்டு இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நான் உண்மையை தாங்க சொல்றேன். ஆமாங்க, வர டிசம்பர் 29 நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த நாளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தமிழ்நாட்டுல இரு பெரிய கட்சிகள் தான் இருக்கு. அது ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். ஒண்ணு திமுக கழகம், இன்னொன்னு அஇஅதிமுக கழகம். இது ரெண்டுமே வந்துட்டு தமிழ்நாட்டுல அசைக்க முடியாத கட்சிகள். அதுல ஒண்ணான நம்மளுடைய அஇஅதிமுக கழகத்தை தொடங்கி வைத்தவரை நம்மளுடைய எம்ஜிஆர் தாங்க. அவர் அஇஅதிமுக கழகத்தின் முதலமைச்சரா இருந்து பல நன்மைகளை மக்களுக்கு செஞ்சு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் விட்ட இடத்துல இருந்து அவருடைய பணியை நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப செம்மையா அந்த பணியை செஞ்சு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்களும் வந்துட்டு பல நல்ல திட்டங்களை வந்துட்டு மக்களுக்கு வழிவகுத்து கொடுத்து போயிருக்காங்க. அப்புறமா யாருமே எதிர்பார்க்க முடியாத மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதம் 5ஆம் தேதி வந்துட்டு உயிரை விட்டாங்க. இதையும் வந்துட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அடியா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுடைய அரசியல் வாரிசு யாரு அப்படின்றத அவங்க சரியா சொல்லாம போனதுனால பலதரப்பட்ட மர்மங்கள் வந்துட்டு நிகழ்ந்து வந்துட்டு இருக்குங்க. இப்போ அஇஅதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் பல பேர் வந்துட்டு போட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பன்னீர்செல்வம் வந்துட்டு அம்மா அவர்கள் உயிருடன் இருந்த போதே வந்துட்டு அவர்களுடைய இடத்திற்கு 2 முறை பன்னீர்செல்வத்தை வந்துட்டு முதலமைச்சரா நியமிச்சிருக்காங்க நம்மளுடைய அம்மா. அதனால அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு இப்ப முதலமைச்சரா பணியாற்றி வந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பன்னீர்செல்வம் வந்துட்டு இப்போதைக்கு அவருடைய கடமையை ரொம்ப சிறப்பா செஞ்சு வந்துட்டு இருக்காருன்னு பல பேர் அவரை புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு எளிமையான முதலமைச்சர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் சார் இதே மாதிரி அவருடைய ஆட்சியை தொடர்வாரானால் அவர் இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு புகழின் உச்சத்துக்கே போயிருக்காருங்க. ஆனா இப்போ பன்னீர்செல்வம் சாருக்கும் சசிகலாவுக்கும் மிகப்பெரிய சண்டை எழுந்திருக்கு. ஆமாங்க, அம்மா அவர்கள் இறந்து விட்ட பிறகு சசிகலா தான் வந்துட்டு அஇஅதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தின் பதவியில் இருக்கும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஒருபடி மேல போயிட்டு பன்னீர்செல்வம் சாரையும் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இவங்களை சின்னம்மாவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போயிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்ட நம்மளுடைய பன்னீர்செல்வம் சார், என்னால யாரையும் சின்னம்மா எல்லாம் கூப்பிடவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு வர 29ஆம் தேதி அஇஅதிமுக கழகத்தின் பொதுக்குழு கூட போது அதுக்கு எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, இந்த பொதுக்குழுல வந்துட்டு சின்னம்மான் கூப்பிட்ட எல்லாருமே டிஸ்மிஸ் பண்றதாகவும் அக்கட்சியிலிருந்தே தூக்குற மாதிரியும் பேசியிருக்காருங்க நம்மளுடைய பன்னீர்செல்வம். இதனால சின்னம்மாவை ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா பயந்து வந்துட்டு இருக்காங்க. சோ எங்கடா சின்னம்மாவுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்தா கட்சியில இருந்து நீக்கப்படுவோம் பயந்து வந்துட்டு இருக்கிறதுனால சின்னம்மாவின் ஆதரவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துட்டே இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பன்னீர்செல்வம் வர்தா புயலப்ப பிரதமர் மோடியை பார்க்கறதுக்கு நேரடியா போயிருக்காரு நிவாரணம் வாங்கறதுக்காக. ஆனா மோடி வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியும் தைரியத்தையும் கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுங்க பன்னீர் சார், நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியோ ஆதரவு சொல்லி அமைச்சிருக்காரு போல் இருக்கு. அதனால பன்னீர்செல்வம் சார் பயங்கரமா வந்துட்டு இப்பெல்லாம் முடிவுலாம் எடுத்து வந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லங்க, அவருடைய பணியை வந்துட்டு ரொம்ப சிறப்பா செஞ்சு வந்துட்டு இருக்காரு. வர 29ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்துல என்ன நடக்க போகுதுன்னே வந்துட்டு யாருக்கும் தெரியலங்க, மிகப்பெரிய மர்மமா இருக்கு. ஒரு புறம் வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் சின்னம்மாவின் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டிச்சு வைக்கிறதாகவும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு அஇஅதிமுக கழகத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து கூட வந்துட்டு தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சின்னம்மாவின் ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்ககிட்ட இருக்க பெரும்பான்மையான எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் வச்சு கண்டிப்பா வந்துட்டு பன்னீர்செல்வத்தை நான் பதவியில இருந்து இறக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆட்சி மாற்றமும் வரும். அப்படி இல்லைன்னா பன்னீர்செல்வம் அஇஅதிமுக கழகத்தில் நீக்கப்படுவாரு. சசிகலா வந்துட்டு கழக பொதுச் செயலாளராக வருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எலெக்ஷன்ல நின்று முதலமைச்சரா வரதுக்கும் பல வாய்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னா, பன்னீர்செல்வம் சார் தான் வந்துட்டு முதலமைச்சரா தொடரணும்னு பல பேர் வந்துட்டு இப்ப அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால பொதுக்குழுல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பயங்கர பீதியில ஆழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மக்கள் மட்டும் இல்லங்க, அஇஅதிமுக சேர்ந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களுமே சரிங்க ரொம்பவே பயந்து வந்துட்டு இருக்காங்க. பொதுக்குழுல யாருக்கு வேணாலும் சாதகமா நிலைமை மாறலாம் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை நிலைமை வந்துட்டு இருக்கிறதுனால வர 29ஆம் தேதியை தமிழ்நாட்டு மக்களே வந்துட்டு மிகவும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மக்களின் அதிக பெரும்பான்மையான ஆதரவுகள் பன்னீர்செல்வம் சாருக்கு தான் இருக்கணும். மேலும் சசிகலா அஇஅதிமுக கழகத்தை விட்டே வெளியேறணும். அது மட்டும் இல்லாம சொத்து குவிப்பு வழக்குல சசிகலாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்து அவங்க சிறைக்கு செல்லணும்னு வந்துட்டு மக்கள் இப்போ சமூக வலைதளத்துல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படியா இருந்தாலும் வர டிசம்பர் 29ஆம் தேதி தான் இந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே வந்துட்டு கிடைக்குங்க. மத்திய அரசாங்கம் சசிகலாவுக்கு எதிராக இருப்பதனால சொத்து குவிப்பு வழக்கிலையும் வந்துட்டு சசிகலா சிறைக்கு தள்ளப்படுவாரு அப்படின்ட்டு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்கிறதுனால வர 29ஆம் தேதி தான் சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்க போகுதுன்றதே இருக்குங்க. தொடங்க போதா முடிய போதா அப்படின்றது சந்தேகமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.